நண்பா, இது நம் 4 வருட கல்லூரி வாழ்க்கையின் எதிரொலி. வழக்கத்திற்கு மாறாக இதில் நான் ஒரு மாற்றம் செய்தேன். இறந்த காலம் சென்று மீண்டும் நிகழ்காலம் வருவதற்கு மாறாக நிகழ்காலத்திலிருந்து நாம் 4 வருடம் பின் பயணிப்போம். என் குரலுக்கு உன் செவிகொடு, திரைக்கு உன் விழிகொடு, திரையில் வரும் புகைப்படத்திற்கு உன் உயிர் கொடு. சமீபத்தில் ஒரு விபத்தாக அனைவரும் முதல் முறை ஒரே அறையில். எதிர்பாராத சந்தோஷம், எதிர்பார்த்த திட்டு, ஆனால் சிரித்துக்கொண்டே ஏற்றுக்கொண்டோம். கடந்த 6 மாதமாக வெகு நேரமாக படித்த ஒரு புத்தகம், மணிக்கணக்கு பார்க்காமல் போட்ட கணக்குகள், அதற்கு எப்போதும் துணையாக இருந்த நம் ஆசிரியர்கள். அவர்கள் 50 நிமிடம் நின்றது நாம் 50 வருடம் நிம்மதியாக அமர்வதற்காக. இது நமது விழா. இந்த விழா வெற்றியடையச் செய்த நம் நண்பர்கள். இடையிடையில் வந்து போகும் இடைத்தேர்வுகள், எப்போதும் கூட்டு பிரார்த்தனை தான். பிரார்த்தனையில் நாம் அடிக்கும் கூத்துகள், நிலா பார்த்து படித்த நேரங்கள் கடந்து போயின. இங்கு 2.5 மணி நேரம் ஒரே இடத்தில் உணவு, தூக்கம், ஆராய்ச்சி, வேடிக்கை, முடிவில் கையொப்பம். வகுப்பறையில் ஆசிரியர்களும் நம் நண்பர்கள்தான். அவர்களுடன் நாம் கொண்ட நட்பு நாட்கள் மாறினாலும் நினைவுகள் மாறாது. மணியடித்த அடுத்த நொடியில் அனைவரும் காப்பிக்குடியில். எது மாறினாலும் 4 வருடமாக மாறாத ஒன்று. தாகத்திற்கு மருந்து, நம் பசிக்கு விருந்து. குப்பையை குப்பை தொட்டியில் போட விருப்பமில்லை, ஆனால் குப்பையில் நண்பனோடு எப்போதும் அமர ஆசைதான். இந்த படிக்கட்டுகள் எப்போதும் நம் வெயிட்டிங் ஹால். வகுப்பு நேரத்தில் அதிகம் நேரம் நின்று கவனித்த இடம் இது. சிம்மாசனம் கொடுத்தாலும் இந்த குட்டிச் சுவருக்கு ஈடாகுமா நம்மை எப்போதும் தாங்கிய மேடை? மாலை நேரம் மரத்தடி, அதன் அடியில் கல்லிருக்கை நாம் அனைவரையும் தாங்கி பிடிக்கும். நம் 2ஆம் ஆண்டை துவக்கி வைத்த இந்த 2 அறைகள், அதில் உள்ள மரப்பலகைகள் எப்போதும் நம் பெயரை எதிரொலித்துக் கொண்டே இருக்கும். நாம் 3 வருடம் பின் சென்று விட்டோம். செய்தித்தாள் அளவிற்கு நாம் வெள்ளை காகிதத்தில் வரைந்த இடம், வேதனைப்படுத்திய வேதியியல், இயற்கையை மறக்கடித்த இயற்பியல், வேலையில்லாத வேலைக்கூடம், நாம் கிரீன் சாண்டில் போட்ட பவுண்டரி. 1ஆம் வருடம் ஜூலை மாதம் 14ஆம் தேதி. முதலில் உன் மிதியடிகள் முத்தமிட்ட படிக்கட்டுகள், நம்மை இணைத்த இணையதளம். இது நம் அடையாளம். இது அனைத்தும் நினைவுகளாக நம் இதயத்தில் வந்த காரணம் இதுதான். நண்பா, சந்தோஷம் சோகம் இரண்டும் வந்து வந்து போகும். எதையுமே ஏற்றுக்கொள். நாம் எல்லோரும் வானம் போல் உயர, வானவில் போல் எப்போதும் வண்ணமயமாக இருக்க இறைவனிடம் வேண்டிக் கொள்வோம். என்றும் நட்புடன்.